Welcome to TRB Polytechnic Mathematics 2020 channel. So today நம்மளோட டாபிக் என்னன்னா PDE இருந்து செஷன் 1. ஸோ ஃபஸ்ட்டு PDE உள்ள சிலபஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி PDEன்னா என்ன, ஸோ அதை பற்றி அதனுடைய கிளாஸிஃபிகேஷன் பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து PDEயோட கிளாஸிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு PD டெஃபினிஷன் பார்த்துக்கலாம். A first order partial differential equation PDE into independent variable x, y. இது ஃபஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து நம்ம காமனாக PDEன்னு சொல்லுவோம். ஓகேவா, டூ டிபெண்டன்ட் மீன்ஸ் ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாக இருக்கும். இண்டிபெண்டன்னா ரிலேட்டட் இல்லாமல் இருக்கும். ஸோ ரெண்டு வேரியபிள் எக்ஸ் ஒய் ரிலேட்டட் இல்லாமல் இருக்கும். அண்ட் ஒன் அன்னோன் இசட் ஆல்சோ கால் டிபெண்டன்ட் வேரியபிள். அது இசட் வந்து அன்னோனாக இருக்கும். இது வந்து டிபெண்டன்ட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னா எக்ஸும் ஒய், அதாவது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் காமா ஒய். இசட் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் காமா ஒய்யாக இருக்கும். இதை டிபெண்ட் பண்ணி இருக்கும். இது வந்து ஒரு அன்னோன் வேரியபிள். ஸோ இது இசட் வந்து டிபெண்டன்ட் வேரியபிள், எக்ஸ் ஒய் வந்து இண்டிபெண்டன்ட். இசட் ஏன் டிபெண்டன்ட்னா இசட் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் காமா ஒய்யாக இருக்கும். இதை டிபெண்ட் பண்ணி இருக்கும். இஸ் அன் ஈக்குவேஷன் ஆஃப் தி ஃபார்ம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் காமா ஒய் காமா இசட் டோ இசட் பை டோ எக்ஸ் காமா டோ இசட் பை டோ ஒய் ஈக்குவல் டு 0 இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ இதில் பியை இந்த ஃபங்க்ஷனை வந்து பி நம்ம டினோட் பண்ணிக்கிறோம். இந்த ஃபங்க்ஷனை நம்ம க்யூன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி கன்வெர்ட் ஆகும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் காமா ஒய் காமா இசட் பி க்யூ ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் ஓகேவா எக்ஸ் ஒய் இசட் பி க்யூ ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இது வந்து ரெண்டு இண்டிபெண்ட் வேரியபிள் இருக்குது, எக்ஸு ஒய், ஒரு டிபெண்ட் வேரியபிள் இசட். ஸோ பி வந்து டோ இசட் பை டோ எக்ஸ், க்யூ வந்து டோ இசட் பை டோ ஒய். ஓகேவா, நெக்ஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் PDE. ஸோ PDEயில் வந்து ஸோ 4 டைப்ஸ் இருக்குது ஈக்குவேஷன். ஸோ என்ன ஈக்குவேஷன்லாம் பாருங்கள். லீனியர் PDE, ஆல்மோஸ்ட் லீனியர் PDE, கொசிலீனியர் PDE, நான் லீனியர் PDE. ஸோ சப்போஸ் வந்து ஒன் வேர்டில் கூட இது வந்து கேட்க சான்ஸ் இருக்குது. ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து இது எந்த டைப், லீனியரா நான் லீனியரா இல்லாட்டி ஆல்மோஸ்ட் லீனியரா கொசிலீனியரா. ஸோ 4 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லீனியர் PDEன்னு என்னென்னு நம்ம என்ன செஞ்சிடலாம் பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு லீனியர் PDE டிபெண்டிங் அப்பான் தி ஃபார்ம் ஆஃப் தி ஃபங்க்ஷன் எஃப். எப்போ வந்து ஒரு ஈக்குவேஷனை வந்து நம்ம லீனியர் நம்ம சொல்லுவோம்னா அந்த ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும். லீனியரா, ஆல்மோஸ்ட் லீனியரா, கொசிலீனியரா, அல்லாட்டி நான் லீனியராக நம்ம சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வந்து எந்த டைப்பில் இருக்கும், லீனியர்னால் எந்த டைப்பில் இருக்கும்னா ஏ ஆஃப் எக்ஸ் காமா ஒய் டோ இசட் பை டோ எக்ஸ் ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் காமா ஒய் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் டோ இசட் பை டோ எக்ஸ் ப்ளஸ் சி ஆஃப் எக்ஸ் காமா ஒய் இசட் ஈக்குவல் டி ஆஃப் எக்ஸ் காமா ஒய் இஸ் கால்டு லீனியர் PDE ஆஃப் ஃபஸ்ட் ஆர்டர். இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா அது வந்து லீனியர் PDE ஆஃப் ஃபஸ்ட் ஆர்டர். ஏ வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் மட்டும் தான் இருக்கணும், அது டோ இசட் பை டோ எக்ஸ், இது வந்து ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவாக தான் இருக்கணும். அதே மாதிரி பி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் இதுவும் ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ். சம் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் காம ஒரு இசட் இருக்கலாம். இசடோட ஆர்டர் அதாவது பவர் வந்து கண்டிப்பாக ஒன்று தான் இருக்கணும், உன்னோட அதிகமாக இருக்கக்கூடாது, இசட் தான் இருக்கணும். ஓகேவா, ஈக்குவல் டி ஆஃப் எக்ஸ் காமா ஈக்குவல் டு அந்த சரி எதனால இருக்கலாம், அதுவும் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒயில் தான் இருக்கணும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் காமா ஒய் டோ இசட் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் காமா ஒய் டோ இசட் பை டோ எக்ஸ் ப்ளஸ் சி ஆஃப் எக்ஸ் காமா இதுவும் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட்ல இங்கே வரக்கூடாது, இசட் மட்டும் இருக்கணும், தனியாக ஒரு இசட் ஃபங்க்ஷன். அது ஆர்டர் வந்து ஒன்றா தான் இருக்கணும், உன்னோட அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ இப்படி ஈக்குவல் டி ஆஃப் எக்ஸ் காமா இப்படி இருந்தால் இது வந்து லீனியர். ஆர்டர் எப்படி எல்லாத்துக்கும் கண்டுபிடிக்க தெரியும், டிகிரி தெரியும். ஆர்டர் மீன்ஸ் ஸோ இப்போ டோ இசட் பை டோ எக்ஸ், ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஆர்டர் ஒரே ஒரு டெரிவேட்டிவ் பண்ணியிருக்கும். டிகிரி கண்டுபிடிக்கணும்னா இதோடைய பவரில் என்ன இருக்கோ, ஸோ இதோட பவர் என்ன இருக்குது, 1 தான் இருக்குது. ஸோ அது வந்து ஃபஸ்ட் ஆர்டர். சப்போஸ் 2 3 தான் செகண்ட் ஆர்டருக்கு போயிடும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். தி ஃபங்க்ஷன் எஃப் இஸ் லீனியர் இன் டோ இசட் பை டோ எக்ஸ் கமா டோ இசட் பை டோ ஒய் கமா இசட். ஸோ இதெல்லாம் எதில் லீனியர் மீன்ஸ் ஒரு ஆர்டர் வந்து ஒன்றா இருக்கணும். ஓகேவா, ஸோ சாரி டிகிரி வந்து ஒன்றா இருக்கணும். ஸோ அது வந்து லீனியர். ஸோ இங்கே டோ இசட் பை டோ எக்ஸ் டோ இசட் பை டோ ஒய் சாரி நான் எல்லாம் மாற்றிருக்கேன், டோ இசட் பை டோ ஒய். ஓகேவா, ஸோ ப்ளஸ் சி ஆஃப் எக்ஸ் காமா ஒய் இசட் அப்படி தானே. இங்கே இந்த டோ இசட் பை டோ எக்ஸ் டோ இசட் பை டோ ஒய் இசட் எல்லாத்தோட டிகிரி என்னென்னு பாருங்கள், 1 தான் இருக்கணும். ஓகேவா, ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து லீனியர். இந்த ஃபங்க்ஷனில் இது எல்லாமே எப்படி இருக்குது, அதனுடைய ஆர்டர் எல்லாமே எப்படி தான் இருக்குது, 1 தான் இருக்குது. ஸோ எஃப்பில் வந்து இது எல்லாமே லீனியர். நெக்ஸ்ட் தி கோஎஃபிஷியன்ட் ஏ பி சி டி இது எல்லாமே இதனுடைய கோஎஃபிஷியன்ஸ்.
ஸோ இதுவுமே டிபெண்ட் அப்போ இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் எக்ஸ் ஒய் மட்டும் தான் சார்ந்திருக்கும், இதில் வந்து இசட் வராது. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் நம்ம லீனியர் பிடின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ இது வந்து லீனியர் பிடிஇ. ஸோ பாருங்கள், டோ இசட் பை டோ, இதோடைய டிகிரி என்ன இருக்குது? 1 தான். இதோட டிகிரியும் 1 தான். இதோட பவர் டிகிரி என்னது? 1 தான். ஸோ இது எல்லாமே என்னது? லீனியர் இன் எஃப். இது வந்து லீனியர். அதே மாதிரி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது. இதுவும் ஃபங்க்ஷன் எக்ஸ் கம் ஒய் தான். ஸோ அதனால் இந்த இப்படி இருந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷன் என்னது? லீனியர் பிடிஇ. ஓகேவா? இதோட டிகிரி இது எல்லாமே 1 தான் இருக்கணும். ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் மட்டும் தான் இருக்கணும், வர இசட் வரக்கூடாது. ஸோ அப்படி இருந்தால் இந்த ஃபங்க்ஷன் என்னது? லீனியர் பிடி ஆஃப் என்னது? ஃபர்ஸ்ட் ஆர்டர். நெக்ஸ்ட் ஆல்மோஸ்ட் லீனியர் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் லீனியர் எப்படி இருக்கும்னா, an equation of the form p of x comma y dou z by dou x plus q of x comma y dou z by dou y equal to r of x comma y comma z is called the almost linear PDE of first order. ஸோ இதுக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியணும். இதுவும் டிகிரி 1 தான், இதோட டிகிரி 1 தான். பட் இங்கே பாருங்கள், இங்கே ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் காமா ஒய் காமா இசட், இங்கே வந்து எக்ஸ் ஒய், இது எக்ஸ் ஒய், இங்கே இசட். ஸோ இது பக்கத்தில் எக்ஸ் ஒய் இருக்கணும், இதோடைய பக்கத்தில் எக்ஸ் ஒய் இருக்கணும். ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் கூட இங்கே இருக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படி இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் லீனியர், கிட்டத்தட்ட லீனியர். ஆல்மோஸ்ட் மீன்ஸ் இது டிகிரி 1 தான், இது டிகிரி 1 தான். பட் இங்கே இசட் இருந்துச்சுன்னா அதோட பவர் நமக்கு என்னன்னு தெரியாது இல்லையா? ஸோ அது எதனால இருக்கலாம். ஸோ அப்போ இந்த சைடு ஃபுல்லாகவே என்னது? லீனியர். ஸோ அதனால் இப்படிப்பட்ட இருந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷன் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஆல்மோஸ்ட் லீனியர். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ பாருங்கள், தி ஈக்குவேஷன்ஸ் பி அண்ட் கியூ ஆர் ஆஃப் ஃபங்க்ஷன் இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் ஒன்று. ஸோ அது பியும் கியூயும் எக்ஸ் ஒய் மட்டும் தான் சார்ந்திருக்கும். ஓகேவா? இண்டிபெண்ட் வேரியபிள். ஆர் வந்து எப்படி இருந்தால் பிரச்சனை இல்லை. ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துலாம். எக்ஸாம்பிள் என்னன்னு பாருங்கள். எக்ஸ் டோ இசட் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் டோ இசட் பை டோ ஈக்குவல் டு இசட் ஒய் இஸ் அண்ட் ஆல்மோஸ்ட் லீனியர் பிடி ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர். அதாவது எக்ஸ் டோ இசட் பை டோ எக்ஸ் ஆர்டர் 1 தான். அது மாதிரி டோ இசட் பை டோ இதோடைய ஆர்டர் என்னது? 1 தான். இது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், இது ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய். ஸோ இதெல்லாம் கரெக்ட். பட் இங்கே பாருங்கள், இசட் ஸ்கொயர்டு இருக்குது. அப்படி தானே? இங்கே ஆர் ஆஃப் எக்ஸ் காமா ஒய் காமா இசட் போடுறோம், ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட். ஸோ இதை பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ இது எல்லாமே லீனியர் தான். ஸோ அதனால் இந்த ஃபங்க்ஷன் இப்படி இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆல்மோஸ்ட் லீனியர் பிடி ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர். இசட் ஸ்கொயர்டு வந்து. ஸோ அதனால் இது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் லீனியர் பிடி. நெக்ஸ்ட்டு கொசி லீனியர். ஸோ எப்போ கொசி லீனியர் சொல்லுவோம்னா, an equation of the form p of x comma y comma z dou z by dou x plus q of x comma y comma z dou z by dou equal to r of x comma y comma z. See கொஸ்டிலினிய PDE of first order. அதாவது dou z by dou x dou z by dou y இதோட பவர் எல்லாமே என்ன தான்? டிகிரி வந்து 1. பட் இங்கே எக்ஸ் ஒய் இல்லாமல் எக்ஸ் ஒய் ஃபங்க்ஷன் ஆஃப் இசட் சேர்ந்து வரும், இங்கேயும் இசட் சேர்ந்து வரும், இங்கேயும் இசட் சேர்ந்து வரும். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து என்னது? கொசி லீனியர். அது கொஞ்சம் லீனியர். கொஷி மீன்ஸ் ஒரு பகுதியளவு லீனியர். ஸோ அதுதான் நம்ம எப்படி சொல்லணும். டெரிவேட்டிவ் பாருங்கள், டோ இசட் பை எக்ஸ் டோ இசட் பை எல்லாமே என்னது? லீனியரு. ஆனால் அந்த கோஎஃபிஷியன்ட். ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. பிக்யூஆர்லாம் டிபெண்ட் ஆன் அது இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் எக்ஸ் காமா ஒய் பட் அண்ட் ஆல்சோ டிபெண்ட் வேரியபிள் இசட்னு பொறுத்து இருக்கும். ஸோ இதுக்கு வந்து இது எல்லாமே என்னது? எப்படி இருந்துச்சுன்னா இது வந்து என்னது? கொஷி லீனியர். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள். பி ஆஃப் இசட் டோ இசட் பை டோ எக்ஸ் ப்ளஸ் டோ இசட் பை டோ ஒய் ஈக்குவல் டு 0 இஸ் ஏ கொஷி லீனியர் பிடி ஆஃப் ஃபர்ஸ்ட். அதாவது இதோட டிகிரி வந்து 1, இதோட டிகிரி 1. பட் இதோட ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் காமா ஒய் காமா இசட் இருக்கும். இதுவும் எக்ஸ் ஒய் இசட் இருக்கலாம், இதுவும் எக்ஸ் ஒய் இசட் இருக்கலாம் சொன்னோம். ஸோ பி ஆஃப் இசட் மட்டும் இங்கே ஃபங்க்ஷன் ஆஃப் இசட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஈக்குவேஷன் என்னது? கொஷி லீனியர். அது கொஞ்சம் வந்து லீனியர். ஸோ அதனால தான் கொஷி லீனியர் பிடின்னு சொல்கிறோம் இந்த ஃபார்மெட்டில் இருந்துச்சுன்னா. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் நான் லீனியர். ஸோ நான் லீனியர் எப்படி இருக்கும்னா, an equation which does not fit into any of the above categories is called non-linear. அதாவது மேலே குறிப்பிட்ட எந்த கேட்டகரியிலும் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த ஈக்குவேஷன் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நான் லீனியர். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு பாருங்கள். டோ இசட் பை டோ எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் டோ இசட் பை ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 இஸ் ஏ நான் லீனியர் பிடி ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர். அதாவது அதோடைய டெரிவேட்டிவ் வந்து 1 தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் தான். ஆனால் டிகிரி என்ன இருக்குது பாருங்கள், எல்லாத்துலேயும் ஸ்கொயர்டு இருக்குது. ஸோ அதனால் இது வந்து லீனியர் கிடையாது, நான் லீனியர் பிடி ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்தாச்சு? லீனியர் ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தோம், நான் லீனியர் பார்த்தாச்சு, கொஷி லீனியர், ஆல்மோஸ்ட் லீனியர் என்னென்னு பார்த்தாச்சு. ஸோ பிடியோட கிளாஸிஃபிகேஷன் நம்ம என்னென்னு பார்த்துருவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதனுடைய கண்டினியூஷன் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் ஸ்டடிங்.